ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, இன்று நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் புதிய புத்தகத்திற்குடான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். சாமுவேலின் முதல் புத்தகம். இந்த புத்தகத்திற்கு விவிலிய விளக்கங்களை நமக்கு தர நம்மத்தில் இருப்பவர், இந்த புத்தகத்திற்கே என்று ஏற்ற வகையிலே பிரத்யேக முறையில் தயாரித்திருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை ஃபாதர் டேவிட் ஸ்டான்லி குமார். இவர் சேலம் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். பெங்களூரில் இருக்கின்ற புனித பேதுரு பாப்பிரை கல்லூரியில் விவிலிய பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். தந்தை அவர்களை நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தேங்க்யூ. இனிய இதயங்களே, இந்த புதிய புத்தகத்திற்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே டவுட்டா அன்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது தந்தை அவர்களே. எனக்கு சில பல கேள்விகள் இருக்கிறது தந்தை அவர்களே. முதலாவதாக தந்தை அவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நீதி தலைவர்கள் புத்தகத்திலேயே அந்த இறை வாக்கினுடைய ஒரு வறட்சி, மக்களினுடைய தான் தோன்றித்தனமான ஒரு செயல், மீட்பு கிடைச்சதா கிடைக்கலையாங்கிற ஒரு கேள்வியோட நாம் அதை முடித்தோம். நல்லது செஞ்சா புண்ணியம், இல்லைன்னா அந்த நாட்டிலேருந்து உனக்கு அடிமையை அனுப்பி விட்டுருவேன் அப்படி எங்களுடைய அந்த அச்சுறுத்தலும் பயத்தையுமே கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலும் கூட மக்களின் வணங்கா கழுத்து இப்படி திரும்பி போகுது, அப்படி திரும்பி போகிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக ரூத்து புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண பெண்மணி கடவுளுக்கு வணக்கமாக இருந்ததுனாலே அந்த பெண்மணிக்கு கூட வேண்டியதை கடவுள் வாக்களித்ததை நிறைவேற்றாமல் போகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு புத்தகத்தை கண்டிருக்கின்றோம். இப்பொழுதாக நாம் இங்கே சாமுவேல் புத்தகத்தை வந்திருக்கின்றோம். அந்த இறை வாக்கு மக்கள் எல்லோருக்குமே தென்பட்டதா தென்படவில்லையா, புண்ணியங்கள் கிடைத்ததா கிடைக்கவில்லையா, மக்கள் அந்த வணங்கா கழுத்த மக்கள் நல்ல பார்வைக்கு வந்தார்களா வரவில்லையா, இதோடு சேர்ந்து இந்த மீட்பின் பாதையிலே இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறாக இருந்தது, என்ன மாற்றங்களை நோக்கி சென்றது, மேலுமாக என்ன பாவங்களை அவர்கள் செய்தார்கள், என்ன தவறுகளை அவர்கள் செய்தார்கள், அந்த தவறுகளை நாம் எவ்வாறு செய்யாமல் இருப்பது, மேலும் வாழ்வியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, இறையியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, அதோடு சேர்ந்து விவிலிய நையாண்டிகள் உங்கள் பார்வையிலே எவ்வாறாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. ஒரு அழகான முன்னுரையை தொகுத்து கொடுத்தீர்கள், மிக்க நன்றி. நீதி தலைவர்கள் புத்தகத்தை தொடர்ந்து வந்த ரூத்து புத்தகம், அதை தொடர்ந்து வருகிற சாமுவேலை பற்றி அழகான செய்திகளை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டிருக்கிறீங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் இரண்டும் ஒரு தொகுப்பாக இருந்தாலும் நம்முடைய விளக்கு உரைக்காக முதல் சாமுவேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் 2ஆம் சாமுவேலுக்கு கடந்து செல்வோம். முதல் சாமுவேல் புத்தகத்திலே 31 அதிகாரங்கள் இருக்கிறது. 31 அதிகாரங்களும் 31 அழகான முத்துக்களை கொண்டு தொகுக்கப்பட்ட அழகான ஒரு முத்து மாலையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதில் அடங்கியிருக்கிற இலக்கிய நடை, வரலாறு, இறையியல், பல விதங்களில் இன்றைய வாழ்வோடு ஏய்ந்து போகிற ஒரு அழகான செய்திகளை தாங்கி வருகிற கருத்து கருவூலம் என்று சொன்னால் மிகை கிடையாது. இந்த நூல் விளக்கம் பற்றிய ஒரு செய்திகள் நம்ம பார்ப்போம். இந்த 1-2 அமர்வுகளில் முன்னுரை புத்தகத்திற்கான பொது முன்னுரையை நாம் காண இருக்கிறோம். அந்த பொது முன்னுரையிலே ஒரு 6 கருத்துக்களை நாம் உள்வாங்குவோம். 1 பெயர் காரணம், 2வது நூல் அமைப்பு, 3வது ஆசிரியர் குறிப்பு, 4வது மூல ஆதாரங்கள், எங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி, 5வது இலக்கிய நடை, 6வது இலக்கிய நயம். அப்புறம் அது தொடர்ந்து வருகிற சின்ன சின்ன யதார்த்த வரலாறு பற்றிய ஒரு சில முன்னுரைகளை சொல்லி நம்ம இந்த புத்தகத்திற்குள்ள நுழைவோம். ஷெமுவேல் என்ற எபிரேய சொல்லுக்கு சாமுவேல் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம். தமிழிலும் அதே மொழிபெயர்ப்பு தான் வருகிறது, சாமுவேல் என்று மொழிபெயர்க்கிறோம். ஷெமுவேல், ஷெமா என்றால் கேல் என்பதற்கு அழகான வார்த்தை. ஷெமா இஸ்ராயல் இருக்கிறது. இந்த ஆண்டவரிடம் நான் கேட்டேன், ஐ ஆஸ்க் த லார்ட், அதான் என்னுடைய சாமுவேலுக்கு அர்த்தம். செமுவேல் என்கிறது ஆண்டவரிடம் நான் கேட்டேன் என்று அண்ணானுடைய அந்த ஜெபத்தை உள்வாங்கி இருக்கிறது தான் சாமுவேல் என்ற அந்த பெயர். அந்த பெயரே இந்த நூலுக்கு தலைப்பாகவும் அமைகிறது. விவிலியத்திலே பல இடங்களிலே
யோசுவா புத்தகத்தை பார்த்தோம். யோசுவா கதாநாயகனாக வாக்களிக்கப்பட்ட நாட்டை வென்றெடுத்த ஒரு வரலாற்றை சொல்கிற அழகான புத்தகம். நீதி தலைவர்கள் பல்வேறு வகைகளில் மக்களை கட்டி காத்து அரவணைத்து இறைவழியிலே அறவழியிலே வழிநடத்திய பகுதி நீதி தலைவர்களுடைய பெயர்களில் அந்த நூல் வருகிறது. இந்த புத்தகம் சாமுவேல் 1-2 என்று பெயர் பெறுகிறது. அதில் ஒரு சின்ன நெருடல் இருக்கிறது. என்னன்னா, சாமுவேல் துவக்க அதிகாரங்களிலே மரித்து போகிறார். ஆனாலும் அந்த நூலானது அவருடைய பெயரை தாங்கி இருப்பதனால் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், எவ்வளவு இன்றியமையாத ஒரு பணியை இஸ்ராயல் மக்கள் மத்தியில் ஆற்றிருக்கிறார் என்பதை குறித்து காட்டும் வண்ணமாகவும் அமைகிறது. அதை பற்றிய ஒரு விளக்கத்தையும் நாம் பார்ப்போம். இப்போ இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல், ஏன் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒன்று வந்துச்சு என்கிற ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம். ஷெமுவேல் என்பதற்கு சாமுவேல் என்று மொழிபெயர்ப்பு. அதன் அர்த்தம் ஆண்டோடு நான் கேட்டேன் என்பது பொருளாகும். அந்த வகையில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்கின்ற இரு பகுதிகளாக இருக்கிற இந்த இரு தொகுப்புகள் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும்போது நமக்கு 2 செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று யூத பாரம்பரியம், மற்றொன்று யூத கிறிஸ்துவ பாரம்பரியம் என்று சொல்லி இரண்டு பாரம்பரியங்கள் இருக்கிறது. யூத பாரம்பரியத்திலே சாமுவேல் புத்தகம் 1-2 சாமுவேல் என்று பன்னெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. யூத கிரேக்க மொழி பேசுகின்ற பாரம்பரியத்திலே கிறிஸ்தவர்களும் அதற்குள்ளாக வருகிறார்கள். அதிலே 1 அரசர் 2 அரசர் என்றுதான் முதலில் பெயர் இருந்தது. அரசர் புத்தகத்தை 3 அரசர் 4 அரசர் என்றும் மொத்தம் ஃபர்ஸ்ட் கிங்டம், செகண்ட் கிங்டம், தேர்ட் கிங்டம், ஃபோர்த் கிங்டம் என்று 4 தொகுப்புகளாக வைத்திருந்தார்கள். 1516ஆம் ஆண்டு பாம்பர்க் எடிஷன் என்று சொல்வார்கள். பாம்பர்க் நகரிலே விவிலியம் வெளியிடப்பட்டது. அதற்கு முன்பாக எல்லாம் எபிரேய விவிலியத்திலே சாமுவேல் என்று ஒரு தொகுதி தான் இருந்தது. ஒரே ஒரு தொகுதி தான் இருந்தது. அது பின்னாளில் 2ஆக வல்கேட் என்று சொல்லப்படுகிற லத்தீன் மொழிபெயர்ப்பிலே அந்த பகுப்பும் அதற்கு முன்பாக 70 மொழிபெயர்ப்பு சொல்கிற செப்துவாஜின்டிலே இந்த இரு பகுதிகளை நாம் பார்க்கிறோம். அந்த இரு பிரிவுகளில் கிங்டம் 1 கிங்டம் என்றிருந்தது. சாமுவேல் 1-2 பிற்காலத்தில் பெறுகிறது. ஆனால் எபிரேய பாரம்பரியத்தில் பார்க்கும்போது இந்த புத்தகம் ஒரே புத்தகமாக இருந்ததற்கு பல விதமான ஆதாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக முதல் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த எஸ்ஸினியர் என்று சொல்லப்படுகிற கும்ரான் துறவியர்கள் அவருடைய நூலகத்திலே இந்த சாமுவேல் புத்தக நூல் இருக்கிறது. ஒரு தொகுதியாகத்தான் இருக்கிறது. ஒரு தொகுதியாக அல்ல, 2 தொகுதிகள் அல்ல, ஒரே தொகுதியாக இருக்கிறது. எப்பொழுது அது 2 தொகுதியாக மாறியது என்று கேட்கும்போது பின் நாட்களில் கிரேக்க மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஒரு தோல் சோறுள் கிட்டத்தட்ட 55 அதிகாரங்களை கொண்டிருந்தால் எப்படி விரித்து கொண்டு போவது? ஊற்றிக்கிட்டே போன ஆரம்பில் நடந்தாலும் அந்த போய் சேர முடியும். அதனால என்ன பண்ணாங்க, அது 2ஆ பிரிச்சு 31 அதிகாரங்களை முதல் தொகுப்பாகவும் பின்புற 24 அதிகாரங்களை 2ஆம் தொகுப்பாகவும் வைத்து தொகுதி 1 தொகுதி 2 என்று பிரித்து சாமுவேல் 1 சாமுவேல் 2 என்று பெயரிட்டார்கள் என்று பாரம்பரிய செய்திகள் நமக்கு குறித்து காட்டுகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த செய்திகளை தொகுக்கும் போது 3 கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஒன்று, ஹீப்ரு பைபிள்ல எபிரேய மொழியின் அடையில அது ஒரே தொகுப்பாக ஒரு நூலாக இருந்திருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்புல 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிங்டம் 1, கிங்டம் 2, கிங்டம் 3, கிங்டம் 4 என்று இருந்து அதை நாம 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று உல்காத்தா மொழிபெயர்ப்பிலும் புனித எரோம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பிலும் அதை தொடர்ந்து வருகின்ற பாரம்பரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்கிற 2 தொகுப்பு வருவது வசதிக்காகவும் நம்முடைய பயன்பாட்டின் பயன் கருதியும் தான் தொகுப்பா பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரே வரலாறு தான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதை அடிப்படையாக இப்ப நீதித்தலைவர்கள்னாக்க வாக்களிக்கப்பட்ட நாட்டில் யோசுவாவின் தலைமையில் குடியேறியவர்கள் எப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளானார்கள், எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய செய்தி 400 ஆண்டுகளான ஒரு வரலாற்றை விவரிக்கிறது நீதித்தலைவர்கள் என்று நாம் பார்த்தோம். இது இங்கே என்ன பார்க்கிறோம், இந்த சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால் நீதித்தலைவர்கள் சற்றே திரையிலிருந்து மறைந்து போகிறார்கள். அதை தொடர்ந்து வருகிற மன்னராட்சி, முதல் மன்னன் சவுல், 2ஆம் அரசர் தாவீது, அவை தொடர்ந்து வருகிற சாலமோன் என்று பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. இந்த சாமுவேல் புத்தகத்திலே மிக முக்கியமாக 3 முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, முதன்முறையாக விவிலிய வரலாற்றிலே எபிரேய மரபிலே இறைவாக்களை பற்றி செய்தி வருகிறது. சாமுவேல் என்கிறவர் ஒரு லேவிய குருவை போல செயல்படுகிறார். அதே சாமுவேல் ஒரு நீதி தலைவருடன் இறுதி தலைவராகவும் செயல்படுகிறார். அதே சமயத்தில் சாமுவேல் என்கிறவர்
ஒரு இறைவாக்கராகவும் செயல்படுகிறார். முப்பெரும் பணிகளை ஒருமித்து செய்கிற ஒரு வித்தகராக நம்மிடம் வலம் வருகிறார். அவருடைய பங்களிப்பு இஸ்ராயல் வரலாற்றிலே மிக முக்கியமானது, மிக வலிமையானது. அது யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அதனாலதான் 2 தொகுப்பு 55 அதிகாரங்கள் அடங்கிய பகுதிக்கு அவருடைய பெயரை வைத்து இன்றும் இஸ்ராயல் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகள் என்றால் அதில் துளியும் மிகை கிடையாது. அவ்வளவு வலிமையான ஒரு மனிதர். முதலாவது. இரண்டாவது, இந்த சாமுவேல் புத்தகத்துல தான் நம்ம மன்னராட்சி பற்றிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கழுதி தேடிட்டு அந்த ஒருத்தரை பிடிச்சி அரசனாக்கி விட்டுறாங்க. அங்க ஒரு வேடிக்கையாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் வினோதமாகவும் இருக்கிறது. அதை பற்றி செய்தியில் நம்ம பார்ப்போம் 9ஆம் அதிகாரத்துல. அதை தொடர்ந்து ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை, அம்போன்று மறந்து போன சிறுவனை அழைத்து அரியாசனத்தை அமர்த்தி இறைவன் தனக்கு இணையாக அந்த பிள்ளையை அபிஷேகம் செய்து உயர்த்துகிற ஒரு காட்சியை நம்ம காட்டுகிறோம். அதை தொடர்ந்து வருகிற பகுதிகளிலும் நாம் சாலமோன் பற்றிய முன்னெடுப்புகளை இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ச்சி அடுத்த தொகுதியிலே பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே நாம் கூட்டாட்சி அமைப்பு முறையை பார்த்தோம். ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி என்கின்ற சமத்துவ, சகோதரத்துவ மற்றும் சுதந்திரம் மிக்க ஒரு அமைப்பு முறையை அது வலியுறுத்தியதை நாம் கண்டோம். அந்த அமைப்பு முறை சற்றே மாறி அடுக்குமுறை சமூகமாக மாறுகிறதை இந்த நூலிலே அழகாய் காண்கிறோம். அப்படிப்பட்ட அடுக்குமுறை சமுதாயத்தை நோக்கிய ஒரு பயணம் மெதுவாக நகர்ந்து போகிற ஒரு பயணமாக இருக்கிறது. அதையும் நாம் கண்டுகொள்கிறோம். முதல் அரசனாக சவுல் வருகிறார். அதை தொடர்ந்து ஒரு சிற்றரசாக இருந்ததை பேரரசாக மாற்றுகிற தாவீது வருகிறார். அவர் வெற்றியை நோக்கி நடக்கிற வெற்றி பயணங்களையும் அவர் வீழ்கின்ற தாழ்வுற்ற பகுதிகளையும் இந்த பகுதி விளக்கி சொல்கிறது. அதை தொடர்ந்து சாலமோனுக்கான வழிமுறைகளை இந்த புத்தகம் அமைத்து கொடுத்து நிறைவு பெறுகிறது. அதை தொடர்ந்து 2ஆம் சாமுவேலிலே தொடர்ந்து வருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே போலவே சென்ட்ரலைஸ்டு மொனார்கி என்று சொல்வார்கள். மக்கள் எல்லாரும் வரி செலுத்துவது, நகரங்களை பிரிப்பது, மாகாணங்களை பிரிப்பது, கிராமங்களை பிரிப்பது, ஊர்களை பிரிப்பது என்று பல்வேறு விதமான அமைப்பு முறைகளை கொண்டு வரி திரட்டி படைக்கும், மன்னனுக்கும், நாட்டின் பாதுகாக்கும் என்கின்ற ஒரு நிலை மாறி வருகிறதை பார்க்கிறோம். பல அழகான செய்திகளை இந்த பகுதி உள்ளடக்கிறது. வரலாற்றுக்கு வரலாறு, விறுவிறுப்பான செயல்பாடுகளுக்கு செயல் திட்டங்கள், அதே போலவே மிக அழகான இறையியலை கொண்டிருக்கிற அருமையான புத்தகம் என்று சொன்னால் இதில் துளியும் வகை கிடையாது. சாமுவேல் புத்தகத்தினுடைய அந்த முதல் 7 அதிகாரங்களே கண்ணில் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான இறை செய்திகளை தாங்கி வருகிற அருமையான பகுதி. அதை தொடர்ந்து வருகிற தாவீதினுடைய செய்தி இன்றைக்கும் இஸ்ராயல் மக்களுடைய மனதிலே நீங்காது இடம்பெற்ற ஒரு மாபெரும் மன்னனாக, ஒரு பொற்காலத்தின் காவலனாக தாவீது நினைத்து பார்க்கிறார்கள். அவரை பற்றி அழகான செய்திகளை மிக விவரிப்பான நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மறைக்கல் வகுப்புல, விவிலிய வகுப்புகள்ல நம்ம பிள்ளைகிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, பைபிளோட நல்லா தெரிஞ்ச கதை சொல்லுப்போம் அப்படின்னா பையன் பளிச்சுன்னு சொன்னா தாவீது கோலியாத் அப்படிமா. கிறிஸ்து மறையை தாண்டி மற்ற அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு அழகான செய்தி தாவீது கோலியாத்தினுடைய சண்டையும் அதன் வெற்றி பெற்ற நிலையும். அதே போல பல அழகான நிகழ்வுகளை, வரலாற்றுகளை, விவிலியத்திற்கு புறம்பே மக்களால் அறியப்பட்ட செய்திகளை இந்த பகுதி தாங்கி வருவது என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நம்ம விவரிப்பு பார்க்கும்போது, ஒரு விவிலிய ஆசிரியராக இந்த பகுதியை பார்க்கும்போது கேரக்டரைசேஷன் என்று சொல்வார்கள். கதை மாந்தர்களை சித்தரிக்கும் விதம் இந்த பகுதியில் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு கதை மாந்தர், அது சாமுவேலாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், அல்லது ஜோவாபாக இருக்கட்டும், அல்லது உரியாவாக இருக்கட்டும், பெத்ஷேபாவாக இருக்கட்டும், அழகாய் செதுக்கி வார்த்தைகளை பொறுக்கி வைத்து வார்த்தைகளினால் விளையாடுகிற அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டுகிற ஒரு நல்ல ஒரு இலக்கிய நடையும் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இதனால இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமா இருக்கும். வகுப்பறையில் போதிக்கும் போதும் மிக ஆர்வமாகவும் மிக உற்சாகத்தோடும் போதிக்கிற ஒரு நல்ல ஒரு மனநிலையை தூண்டுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திற்கு ஒரு விளக்கு உரை சொல்ல வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சந்தோஷம் சாமி, சந்தோஷம். இந்த புத்தகத்தில் இருக்கிற பெயர் காரணம் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்தினுடைய உள்ளீடுகளை நாம் பார்த்தோம். அதனுடைய பெயர் விளக்கங்களை 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்றெல்லாம் ஏன் வருகிறது பார்த்தோம். இதில் இந்த புத்தகம் எங்கே நிறைவு பெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வியை நம்ம கண்மாக விவிலிய வல்லுநர்கள் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோடு இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறதாக, இருநூல் தொகுப்பு நிறைவு பெறுகிறதாக நம்முடைய விவிலிய மரபு சொல்கிறது இல்லைங்களா? 2 சாமுவேல் 24-25 வாசிப்போமே. தாவீது அங்கே ஒரு பலிப்பீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. ஒரு அழகான ஒரு சுபம் போட்டு அந்த புத்தகத்தை நிறைவு செய்யறாங்க.
இது வந்து ஒரு சில தோல் சுழல்களில் இந்த பகுதி நிறைவு பகுதியாக சுட்டி காட்டப்படுகிறது. தாவீது இறைவனுக்கு பழி ஒப்பு கொடுக்கிறதையும், ஒப்பு கொடுத்த பழியின் கூக்குரலை இறைவன் கேட்கிறதையும், நாட்டுக்கிற கொள்ளை நோயை நீங்குவதையும் செய்த ஒரு அழகான செய்தியோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஆனால் ஒரு சில தோல் சுழல்களிலே, மிக தொன்மையான தோல் சுழல்களிலே, ஒன்று அரசர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1 அரசர் 2:11. தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். அப்போ வந்து 1 அரசர் 2:11 நம்ம வந்து தாவீது அரசருடைய செய்தியை நம்ம வாசிக்கிறோம். எத்தனை ஆண்டுகளும் ஆண்டார், எங்கிருந்து ஆண்டார செய்தியோடு அந்த பகுதி நிறைவேறுகிறது. அது என்னன்னாக்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த தொகுப்பை வந்து அந்த இடத்துல ஆசிரியர் செய்கிறார். வரலாற்று தொகுப்பு. அது வந்து இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்களுக்கே உரிய தனிப்பாணி. ஒரு யுகம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு வரலாற்று ஈரா ஆரம்பிக்கிறது சொன்னால், அது முற்பகுதியில் தொகுத்து நம்மை உள்ளே அழைத்து செல்வார் அந்த பகுதி. இந்த பகுதியும் ஒரு சில தோல் சூழல்களிலே சாமுவேல் புத்தகத்தோடு இணைந்து வருகிறது. அப்போ வந்து ஒரு சில புத்தகங்களில் 2 சாமுவேல் 24-25 முடிகிறது. இன்னும் ஒரு சில தோல் சூழல்களிலே 1 அரசர் 2:11 இருக்கிற பகுதியும் கூட 2ஆம் சாமுவேலுடைய இறுதி பகுதியோடு இணைக்கப்படுகிறது. வரலாற்றை நிறைவு செய்கிற ஒரு பகுதியாக அது காட்டப்படுகிறது. என்றாலும் இன்றைய விவிலிய வல்லுநர்கள், குறிப்பாக பெர்ஜன் என்று சொல்கிற உலக புகழ்பெற்ற வரலாற்று நூலாசிரியர், இந்த சாமுவேல் புத்தகத்துக்கு விளக்குரை எழுதியவர் சொல்வார், இந்த எபிரேய தோல் சூழல்களிலே, எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற சூழல்களிலே 1 அரசர் 2:11 அரசர் புத்தகத்தில் தான் வருகிறதை ஒழிய சாமுவேல் புத்தகத்தில் இணைக்கப்படவில்லை என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 2 சாமுவேல் 24-25 இந்த தொகுதி நிறைவு பெறுகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து இன்னொரு சின்ன கேள்வி ஒரு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, யோசுவா புத்தகத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் நீதித்தொடர் புத்தகத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு இடைச்செருளாக ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு அழகான ஒரு 4 அதிகாரங்களை கொண்ட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ற ஒரு 4 அதிகாரங்களை கொண்டாலும் நறுக்கென்று நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற ரூத் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற சாமுவேல் புத்தகம் நம்முடைய விவிலிய மரபிலே ரூத்துக்கு அப்புறமாக வருகிறது. ஆனால் எபிரேய மரபிலே இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யோசுவா, நீதித்தலைவர்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர் என்று போகிறது. அது வந்து எபிரேய மரபுக்குள்ளாக. இந்த கிரேக்க 70 மொழிபெயர்ப்பிலும் அதை தொடர்ந்து வருகிற பாரம்பரியங்களிலும் ரூத்து புத்தகத்திற்கு அடுத்தபடியாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் வருகிறது. இது வந்து இயல்பான ஒரு பகுதியாக சுட்டி காட்டப்படுகிறது. ரூத்தினுடைய புத்தகமானது பிற்காலத்தில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இடைச்செருளாக செருகப்பட்டு ஒரு அழகான செய்தியை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஒரு வரலாற்றுக்கு இடையே ஒரு இடைச்செருகல் என்பது நம்மை மாற்று சிந்தனைக்கு அழைக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே இன்னும் ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்பதுதான் சால சிறந்தது. நாம் நீதித்துறையுடைய முன்னுரையிலே நாம் பார்த்தோம், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் என்கிறவர் யார், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியனுடைய வரலாற்று நூல்கள் என்பவை யார் என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன். இப்ப நம்முடைய வசதிக்காக இனி வருகின்ற அதிகாரங்களையும் செய்திகளையும் எளிதாய் உள்வாங்குவதற்காக ஒரு நினைவூட்டலை செய்ய ஆசைப்படுகிறேன். வரலாற்று நூல்கள் என்று விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. யோசுவா, நீதித்தலைவர்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர். இது வந்து வரலாற்று நூல்கள். இதை தொடர்ந்தும் வரலாறு வருகிறது. 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, 1 நாளாகும், 2 நாளாகும் என்று வரலாறு நீண்டு போகிறது. ஆனாலும் யோசுவா புத்தகத்திலிருந்து 2 அரசர் வரையும் இருக்கின்ற அந்த புத்தகங்களை ஒன்றாய் தொகுத்து அவற்றை எபிரேய இலக்கியத்திலே, எபிரேய மரபிலே முற்கால இறைவாக்கு என்று சொல்கிறார்கள். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று, வரலாற்று நூல்கள் என்று நம்முடைய ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் பொது மொழிபெயர்ப்பிலும் சொல்லப்பட்டாலும் எபிரேய மரபிலே ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், முற்கால இறைவாக்கர்கள், பிற்கால இறைவாக்கர்கள். முற்கால இறைவாக்கர்கள் பற்றிய செய்திகளிலே இறைவாக்கள் இருப்பார்கள், அவருடைய பெயர்களில் நூல்கள் இருக்காது. சாமுவேல் தவிர காத் என்று அல்லது நாத்தான் என்று இறைவாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய பெயர்களில் புத்தகம் இருக்காது. எலியா இருப்பார், எலிசை இருப்பார், அவருடைய பெயர்களில் புத்தகம் இருக்காது. முற்கால இறைவாக்கர்கள். பிற்கால இறைவாக்கர்கள் நம்ம ஏசையா மற்றும் எரேமியா, எசேக்கியேல், தானியேல் மற்றும் 12 சிறிய இறைவாக்களும் பார்க்கிறோம். அப்ப முற்கால இறைவாக்கள், பிற்கால எல்லாமே வந்து எபிரேய மொழியிலே தனாக் என்று 3 பிரிவாக வருகிறது. தோரா, நெவீம், நெவீம் என்றால் நபி என்ற அரபிய சொல்லும் இருக்கிறது. இறைவாக்கு புத்தகங்கள் அது இரு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. வரலாற்று நூல்களை முற்கால இறைவாக்கள் என்றும் இயல்பாக வருகிற இறைவாக்கள் புத்தகங்களை பிற்கால இறைவாக்கள் என்றும் எபிரேய மரபு பிரிக்கிறது. அந்த வகையில் இது வந்து முற்கால இறைவாக்களை பற்றிய செய்தியாக வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இதுல வந்து இன்னொரு டெக்னிக்கலான செய்தி, ஒரு நுணுக்கமான செய்தி என்னவென்றால் 1947 50களிலே மார்ட்டின் நோத் என்கிற ஒரு உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் இணைச்சற்ற நூலாசிரியர் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இணைச்சற்ற நூலாசிரியருடைய பள்ளிக்கூடம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். டியூட்ரானமிஸ்டிக் ஹிஸ்டோரியன், டியூட்ரானமிக் ஸ்கூல் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விவிலிய புரட்சியை செய்கிறார். அவருடைய பார்வையிலே யோசுவா, நீதித்தலைவர்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர், இவை அத்தனை புத்தகங்களும் ஒரே ஒரு மனிதரால் எழுதப்பட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவருக்கு இணைச்சற்ற நூலாசிரியர் என்ற ஒரு பொது பெயர் வைக்கிறார். தனிப்பட்ட முறையில் பெயர் என்று அவருக்கு தெரியவில்லை. இது அடங்கி இருக்கிற இலக்கிய நடை, சொல்லப்பட்ட வீதம், அதில் அடங்குகிற இறையியல், அதனுடைய செய்தி தொகுப்பு, இதெல்லாம் ஒரு மனதிலிருந்து ஒரு கருத்துக்கு வருவது வந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தைகள் மூலமாகவும் இறையியல் மூலமாகவும் அல்லது வாக்கிய அமைப்புகள் மூலமாகவும் பாதிட்டு அந்த கருத்தை நிலைநிறுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்துக்கு கருத்து இல்லை. ஆனால் அந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தியிருக்கார்கள். இது ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு ஸ்கூல், டியூட்ரானமிக் ஸ்கூல் என்று, இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்களின் பள்ளிக்கூடம், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்களின் சிந்தனை கூடம் என்று சொல்லி இன்றைக்கு அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஒருவரால் இருக்காது, ஒரு சிந்தனையாளர்கள், தொடர்ந்து வருகிற சிந்தனையாளர்களாக, ஏன் இன்னும் ஒரு கட்டத்தில் உயர்த்தி சொல்ல போனோம் என்றால், இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய இறையியல் தாக்கம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நுழைந்து வருகிறது என்றெல்லாம் வாதிடுவார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 புத்தகங்களிலே இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய இறையியலை உள்வாங்குகிற ஒரு நல்ல நற்செய்தியாளராக லூக்காவை படம்பிடித்து காட்டுகிறார்கள். ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அநாதைகளுக்கு, பிறையினத்தாருக்கு ஒருமைப்படுத்துகிற, ஜெபத்தை வலியுறுத்துகிற, இறைக்கத்தை வலியுறுத்துகிற, இறை நம்பிக்கை வலியுறுத்துகிற ஒரு விவிலிய நற்செய்தி நூல் என்றால் அது லூக்கா. அந்த இறையியல் வந்து எங்கிருந்து வருகிறது? மூலங்கள், ஆதி மூலங்கள், வேர்கள் இணைச்சுற்ற வரலாற்று வரலாம் என்று பின்னாட்கள் வாதிடுகிறார்கள். அதை பற்றிய பல்வேறு சிந்தனைகள் இருக்கிறது. அதை பற்றி பின்னாளில் பார்ப்போம். இந்த வரலாற்று நூலாசிரியர்கள், இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்கள், அந்த சிந்தனைவியல் பள்ளிக்கூடம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த செய்தியை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க, யோசுவாவிலிருந்து 2 அரசர்கள் வரைக்கும் படிக்கும்போது நம்முடைய கருத்து தெளிவு ஒரு அழகான ஒரு பயனை நமக்குள்ளாக விளைவிக்கும் என்பது என் எளிய கருத்து. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகமான முன்னுரைக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதை தொடர்ந்து மன்னராட்சியினுடைய இடர்பாடுகள், மன்னராட்சியினுடைய எதிர் விளைவுகள், மன்னராட்சிக்கு எதிரான கூப்பாடுகள், மன்னராட்சி தோல்வியுற்ற நிலை, இது எல்லாம் விவரித்து சொல்கிற இந்த பகுதியிலே அதில் இன்னொரு கருத்து ரொம்ப முக்கியம்னாக்க, சவுல் வருவாரு போவார், தாவீது வருவாரு போவாரு, சாலமோன் வருவாரு போவாரு, ஜோசியா வருவாரு போவாரு, எசேக்கியா வருவாரு போவாரு, ஆகாப் வருவாரு போவாரு. ஆனா வராதவரும் போகாதவருமா இருக்கிறவர் இறைவன் ஒருவரே.